தென்பொதிகை தனி பிறந்து தென்பாண்டி மண்ணெடுத்து மன்னன் மடிதவழ்ந்து கன்னியாய் பிறந்த கன்னித்தமிழே ஓடி வந்தேன் நாவிலிரு நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயி சாம்பவி சங்கரி சாமலை சாதி நெஞ்சு வாயி மாலுனி வாராயி சூழனி மாதகி என்று ஆகி ஆதியுடையால் சரணமரம் நமக்கே. எல்லாம் உள்ள பிள்ளைகள் காலியை உன்னை வணங்கி இந்த பட்டிமன்றத்துக்குள்ள போறோம். ஐயா, அருமையான பட்டிமன்றம். இதுல எனக்கு சின்ன சந்தேகம், பட்டிமன்றத்தின் தலைப்பு என்னங்க? அதாவது பக்தர்கள் மனதில் ஒரு தெய்வீக உணர்வை தூண்டுவது தனி இசை பக்தி பாடங்களா திரை இசை பக்தி பாடங்களா? மறுபடியும் சொல்லுங்க. கடைசி ரெண்டு லைன். தனி இசை பக்தி பாடங்களா திரை இசை பக்தி பாடல்? தனி இசை பக்தி பாடல்களா திரை இசை பக்தி பாடல்களா? அதுதானே கேள்வி. ஆமா. நீங்க எந்த வருஷம் பாட்டு எழுதுனா உங்களுக்கு என்ன? 6ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு எழுதுனா என்ன? அப்போ மக்கள்கிட்ட பக்தி இருந்துச்சா? இல்ல இல்ல, படத்துக்கு வந்தப்பட்டு தானே அதே அவரே சொல்லி முடிச்சு எங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டு போயிட்டாரு. நான் ராமச்சந்திரனுக்கு வந்து மிக்க நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். அது பட்டிமன்றத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பட்டிமன்றத்தின் நடுவராக இருந்து சிவகங்கை தமிழ் சங்கத்தின் நடுவர் திரு பட்டிமன்ற நடுவர் ஐயா அவர்களுக்கும் தனி இசை பாடலை காட்டிலும் திரை இசை பாடல்கள் தான் பக்தி நெறியை வளர்க்கிறது அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக வந்திருக்கிற அன்பு சகோதரி ஹேமாலினிக்கும் எல்லாமே தெரிஞ்சு டாபிக் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம எதிரணியில் பேசக்கூடிய அன்பு நண்பர், நான் வில்லனா இருந்தால் அவர் ஹீரோ ராமச்சந்திரன் அவர்களுக்கும் துணைக்கு இருக்கின்ற ஐயா அறிவன் ஐயா அவர்களுக்கும் எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இதுவரைக்கும் பொறுமை அமைதியா இருக்கவங்க அனைவருக்கும் நன்றியோட பட்டிமன்றத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி கருப்பரை பத்தி சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கருப்பனுடைய பிறப்பை பத்தி சொல்லும்போது 2 செய்வெளி செய்திகள் வந்து சொல்லுவாங்க. முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, வீரபத்ர சுவாமிக்கும் சண்டிக்கும் பிறந்த மகன் கருப்பன் அப்படிங்கிற ஒரு செய்வெளி செய்தி உண்டு. ஒரு விஷயம். இன்னொன்று வந்து கருப்பரையும் பெருமாளையும் பிரிக்க முடியாது. கருப்பரையும் பெருமாளையும் பிரிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, ராமாயண காலத்துல சீதையை வந்து என்ன செஞ்சாரு, வேற ஒருவர் சொல்லிட்டார் அப்படிங்கிறக்காக ராமர் வந்து சீதையை வந்து காட்டுல கொண்டு போய் லட்சுமணன் கொண்டு விட சொல்றாரு. லட்சுமணன் வேற வழி இல்லாமல் நிறை மாசமாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டிய காட்டுல விட்டுறாரு. சீதா பிராட்டி போறாங்க, எங்கே போறதுன்னு தெரியாம போறாங்க. போனா அங்கே வால்மீகி முனிவருடைய ஆசிரமம் இருக்கு. அங்கே போறாங்க. போனோடனே வால்மீகிநாதர் வந்து வாங்க அப்படின்னு சொல்லி சீதா பிராட்டியை தன் மகளாக எடுத்து அவளுக்கு தேவையான அனைத்து உதவியும் செய்கிறாரு. சீதா பிராட்டிக்கு பிரசவமாகி குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு லவன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. பேர் வச்சு குழந்தை அங்கேயே வளர்ந்துகிட்டு இருக்கு. வயசு ஒரு 1.5 வயசு இருக்கும் போது சீதா பிராட்டி என்ன சொல்றாங்கன்னா, அப்பா முனிவர் சொல்லாம, அப்பா நான் தண்ணி தூக்க போறேன், என் மகனை பார்த்துக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு வால்மீகி முனிவர்கிட்ட அந்த குழந்தைய விட்டுட்டு போறாங்க. இவர் சரிம்மா நீ தண்ணி தூக்கிட்டு வா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு குழந்தைய பார்த்துட்டு வந்தவர் ஒரு 10 நிமிஷம் தியானத்துல உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்தோடனே சீதா பிராட்டி தண்ணி கொண்டு வந்து உள்ள வச்சுட்டு குழந்தைக்கு பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு லவனை தூக்கி கொண்டு உணவு ஊட்டுவதற்காக வெளியே சென்று விட்டார். ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சு வால்மீகி முடிச்சு பார்க்கிறாரு, குழந்தைய காணோம். குழந்தைய காணோன்னு ஒரு நிமிஷம் அப்படி பதறி போயிடுறாரு. நம்மள்கிட்ட சீதா பிராட்டி குழந்தையை விட்டுட்டு போனாலே குழந்தையை காணவில்லையே, குழந்தையை காணவிட்டால் சீதையின் சாபத்திற்கு நாம் உள்ளாக வேண்டுமே அப்படின்னு சொல்லி பதட்டத்தில் என்ன செஞ்சாருன்னா, பக்கத்தில் இருக்கிற தர்ப்பையை எடுத்து ஒரு தர்ப்பைக்கு உயிர் கொடுத்து லவன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை உருவாக்குறாங்க. அந்த குழந்தையோட பேர் குசன். அதனால லவ குசான்னு சொல்லுவாங்க. திருப்பி சீதா பிராட்டி பிள்ளை எடுத்துக்கிட்டு வந்தோடனே இவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. சரி சொன்னே நானும் அந்த குழந்தையை வளர்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தைகளையும் சீதா வளர்த்து கொண்டு இருக்கிறார். சீதா பிராட்டி வளர்ந்து கொண்டிருக்கார். குழந்தைக்கு சுமார் 7 வயசு இருக்கும். திருப்பி என்ன ஆகுறது, 2 குழந்தைங்க பண்ண சேட்டைகள்லாம் பண்றாங்க. அதுவும் குசன் ரொம்ப வேகமா அதிகமா சேட்டை வந்து அதிகமா பண்றேன். அனுமன் போகும்போது அனுமனை கட்டி வச்சுறாரு குசன். அந்த குதிரையில ஒரு பெரிய கதை போன பட்டிமன்றத்துக்குள்ள நேரம் பார்த்தாரு. கொட்டி வச்சோடனே ராமர் வந்து போது இருக்கிறக்கா வாரார். யார் அப்படிங்கும் போது குழந்தை 2 மகன் தெரியுது. ஒரு சின்ன சந்தேகம், சீதாவை பாட்டி திருப்பி மறுபடியும் கேட்கிறாரு, நமக்கு பிறந்த பிள்ளை எந்த பிள்ளை அப்படின்னு கேட்கிறாரு. சீத்தை சிரிச்சுக்கிட்டே ஒன்றும் சொல்லாம, நான் எப்படி தீ குளிச்சு வந்தனோ அந்த மாதிரி இருவரும் தீ குளிச்சு வருவான்னு சொன்னோடனே லவன் வந்து தீ குளிச்சுட்டு வந்துட்டாரு. உள்ளுக்குள்ள அவருக்கு ஒண்ணுமே ஆகல. நம்ம தற்பை புள்ளிகளுக்கு உருவாக்கிய குசன் தீ குளிக்கும் போது என்ன ஆயிடுச்சு, கருத்து போய் எப்படி உட்கார்ந்துட்டாரு.
அப்புறம் ஞான திருஷ்டியில் ராமர் பார்க்கிறார், ஆஹா வால்மீகியால் உருவாக்கப்பட்ட அந்த குழந்தை அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு மேற்கொண்டு சக்தி கொடுத்து வெளியேற்கிறார். கோகுலம் என்ன சொல்றார், கற்பா வெளியே வாடான். அப்படிப்பட்ட கற்பன் புசங்க கற்பனாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்வழி செய்தி உண்டு. இன்னொரு செய்வழி செய்தி உண்டு. ஐயப்பன் மகிஷாசுர மர்த்தினியை வதம் செய்வதற்காக காட்டுக்குள் செல்லும் போது சிவனின் அம்சமாக கருப்பனை உருவாக்கி அவன் சின்ன குழந்தை அவனுக்கு சேனாதிபதியாக இருந்து அவனை ஜெயிக்க வேண்டும் சொல்லி கருப்பனை துணைக்கு அனுப்பிச்சது மலையாள தேசம் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு வரலாறு உண்டையா. இது வந்து செய்வழி செய்தியா. இந்த மாதிரி கருப்பருக்கு ஏகப்பட்ட வரலாறு இருக்குங்கய்யா. இதுல இன்னொரு விஷயம், 21 உருவம் உண்டு. அத்தனைக்கும் ஒரே நிறம் கருப்பு நிறம் தான். கருப்பரை ஏகப்பட்ட பேர்ல அழைப்பாங்க. சில பேர்களை மட்டும் கூட சொல்ல ஆசைப்படுறேன். பெரிய கருப்பு, சின்ன கருப்பு, கொச்சு கருப்பு, கோளம் கருப்பு, சந்தன கருப்பு, வாணி கருப்பு, நொண்டி கருப்பு, சங்கிலி கருப்பு, சேனை கருப்பு, அக்னி கருப்பு, பாதாள கருப்பு, பயங்கர கருப்பு, 18ஆம் படி கருப்பு, ஆகாச கருப்பு, ஆவேச கருப்பு, ஜவ்வாது வாச கருப்பு, முன்னோடி கருப்பு, பிலாவடி கருப்பு, பிள்ளத்தி கருப்பு, மார்நாட்டு கருப்பு, அழகர்மலை சங்கிலி கருப்பு, சுடலமலை கருப்பு, வேட்டை கருப்பு, அருவா கருப்பு, முக்குளி கருப்பு, மீனமலை கருப்பு, ஒண்டி கருப்பு, சமய கருப்பு அப்படின்னு ஏகப்பட்ட பேர்ல கருப்பு அழைக்கிறாங்க. இதெல்லாம் பொதுவான வரலாறு. நம்ம மலையாள வாணி கருப்பர் இருக்காரு, இவர் வரலாறு ரொம்ப விசேஷமான விஷயம். இது எப்படின்னா, இது வந்து பொதுவா அரச மரத்துக்கு கீழே யார் இருப்பாருன்னா விநாயகர் மட்டும்தான் இருப்பார். விநாயகர் மட்டும் இருப்பாரு. ஓப்பன் பிளேஸ், திறந்த வெளியில் இருப்பாரு. இங்க இருக்க நம்ம வாணி கருப்பு அரச மரத்தின் கீழே இருப்பதனால் விநாயகருக்கான அனைத்து அம்சங்களையும் கூடியவர் ஒரு கருப்பு. கருப்பரை பார்த்தா ஒரு பயம் இருக்கும். ஆனா நம்ம வாணி கருப்பரை பார்த்தா சின்ன குழந்தை மாதிரி நம்ம பேசலாம். அவ்வளவு சாந்தமான உருவம் கொண்டவர் நம்ம மலையாள வாணி கருப்பு. கருப்புல ஒரு காவல் தெய்வம். இப்ப மற்ற கோயில் ஊருக்குள்ள இருக்கிற கோயில்ல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா கண்ணை மூடிக்கிட்டு இருக்க ஒரு தியானம் பண்ற மாதிரி இருக்கு. அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ஐயனாரு கருப்பு சாமியில கண்ணை திறந்தபடி இருக்கு. காவல்துறை எந்த நேரம் மக்களை பாதுகாத்து கொண்டு இருப்பான்னு கையில் அறிவாளோட கண்ணை திறந்தபடியே இருப்பாங்க. அதே நமக்கு வந்து இந்த காவல்துறை கருப்புசாமி மற்ற இங்க இருக்கிற நம்ம சிவன் முருகன் இதெல்லாம் கூட ஒப்பிட்டு அவங்க தியான வடிவில் இருப்பாங்க. இவங்க வந்து காவல்காரர் கண்ணை திறந்து இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம கருப்பரை வந்து திருப்பதிக்காக சிலர் இங்க இருந்து சிவகங்கையில இருந்து சிலர் ஒன்று சேர்ந்து திருப்பதிக்காக மாட்டு வண்டி கட்டி திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்வதற்காக போயிட்டு இருந்திருக்காங்க. திருப்பதிக்கு போற வழியில ஒரு இடத்துல மாட்டு வண்டியை நிப்பாட்டி சாப்பிட்டு நைட்டு வச்சு தலை தூங்கி இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன ஒரு கல் இருந்திருக்கு. கல்லை தலைமாட்டில் வச்சு தூங்கும் போது தலைமாட்டில் வச்சு படுத்த ஒரு கனவுல வந்து சொல்லியிருக்கு, இந்த கல்லில் நான் கற்பனாக இருக்கிறேன், நீ தூக்கி சென்று நீ வந்து வழிபட்டு வா அப்படின்னு சொன்னோடனே அந்த கல்லை தூக்கிட்டு இங்க வந்து வழிபட்டு இருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம கற்பருக்கு பின்னாடி முதலாக இருந்த அந்த கல் இங்க இருக்கும். அது வந்து ரொம்ப விசேஷமானது. எப்படி சொல்லுவோம்னா, அருவமா இருந்து உருவமா மாறின கற்பர் இவர். அருவமா இருந்த கல் உள்ள இருக்கிறது, உருவமா மாத்துறாங்க. எப்ப மாத்துறாங்கன்னா, சுமார் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட சிலர் என்ன செய்யறாங்க, கனவுல போய் அப்ப இருந்த பூசாரி கனவுல போய் சொல்றாரு, நீ மலையாள தேசத்துக்கு போ, என்னுடைய உருவம் உனக்கு அங்கு கிடைக்கும், அந்த உருவத்தை தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கனவுல சொல்றாரு. பூசாரிக்கு ஒன்னும் புரியல. வேற வழியில என்ன செய்யறாரு, தனது பக்கத்துல தம்பிட்ட கூப்பிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி தம்பி என் கனவுல வந்து கருப்பர் சொல்லிட்டாரு போமான்னு சொன்னோடனே அவர் தம்பி யோசிக்கல. அவர் இருந்த கார்ல பின்னாடி சீட் எல்லாம் எடுத்துட்டு அண்ணனும் தம்பியும் இருவேரும் எங்க போறாங்க, எங்க போறேன்னு தெரியாம கேரளாவுக்கு போறாங்க. கேரளாவுக்கு போகும்போது யாருக்கமா ஒரு வந்து பெரியவர் கூப்பிட்டு என்ன விஷயமா வந்திருக்கீங்க கனவுல நடந்த விஷயத்தை சொல்லும் போது, இங்க வா, இதுதான் அடிச்சு வச்சிருக்க சிலைன்னு சொல்லிட்டு அந்த சிலை மலையாள தேசம் கேரளால இருந்து கொண்டு வரப்பட்ட சிலை, அதுதான் நமது மலையாள வாணி கற்பர் அப்படின்னு சொல்லிட்டு பட்டிமன்றத்துக்குள்ள போவோம்.